கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 43 அதிகாரம் முதல் வார்த்தை. இப்போதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹalleluya. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து தேவன் அழகாய் சொல்லுகிறார். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், பயப்படாதே. முதலாவது சொல்லுவார், நீ பயப்படாதே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? வேர் பிரித்து எல்லா உலகத்துல எவ்வளவோ ஜனங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேல் தனக்கென்று ஒரு கோத்திரம், தனக்கென்று ஒரு குலம், தனக்கென்று ஒரு ஜனங்க, என் பேச்சை இவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்சம் ஜனங்களை தனக்காக தேர்ந்து கொண்டு, அதுதான் ஆபிரகாம் மூலமா வந்த ஜனங்கள் தானே இஸ்ரவேல் ஜனங்க. ஆண்டவர் சொல்ற, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தனக்காக தான் அவளை ஏற்படுத்தினேன், தனக்காக தான் அவளை வைத்திருக்கிறேன். அவர்கள் என் துதியை சொல்லுவதற்கும் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அவர்கள் மூலியமா என் நாமம் இந்த பூமியில மகிமைப்படணும். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் பெரியவர் என்பதை ஜனங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்களை செய்யணும். இந்த ஜனங்களுக்கு நான் தான் தேவன், நான் ஜீவன் உள்ளவர் என்பதை மற்ற உலகத்துல இருக்கிற ஜனங்க, உலகத்துல இருக்கிற மற்ற கடவுளெல்லாம் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காகவே தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி வைத்து அவர்கள் மூலமாய் துதியை பெற விரும்புகிறார். அவர்கள் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். என்ன வேணுமானாலும், அது பெரிய பொருளா இருந்தாலும் சரி, சின்ன பொருளா இருந்தாலும் எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்திருந்தார். அந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். இப்போதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யாரு அவங்க படைச்சது? யாரு இவனுக்கு இந்த மகள் தான் பிறக்கணும், இவர்களுக்கு இவர்கள் தான் பிறக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்து அவருடைய சித்தத்தின்படி அவர்களை அழகாய் பிரித்தெடுத்து பிறக்க செய்து இந்த பூமியில நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தான் பிறப்பார் என்று தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். அதே போல ஈசாக்குக்கு ஏசாவும் யாக்கோப்பும் பிறப்பார்கள் என்று முன்குறித்து வைத்திருந்தார். இப்படித்தான் தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து எழுதி வைத்த பிரகாரமே இவர்கள் பிறக்க செய்து, இவர்களை வாழச் செய்து, இவர்களை ஆசீர்வாதித்து, எந்த இடத்துக்கெல்லாம் இவர்கள் பறந்து போகிறார்களோ, விரிந்து போகிறார்களோ, எந்த ஊருக்கெல்லாம் போகிறார்களோ, எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறார்களோ, அங்கெல்லாம் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படி தேவன் வைத்திருந்தார். அன்றைக்கு வைத்திருந்தார். இன்றைக்கு நம்ம மூலமாகவும் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அநேக பேர் அநேக ஊருங்கள்ல, கிராமங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல இருக்கிற ஜனங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க பாருங்க, எந்த இடத்துக்கு போனோம், நாங்க கிறிஸ்துவர்கள், நாங்க இப்படித்தாங்க இருப்போம், எங்களுக்கு அழகா எழுதி கொடுக்கப்பட்டிருக்க வேத வசனத்தின்படித்தான் நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லுகிற ஜனங்கள் சொற்பமான ஜனங்களா இருந்தாலும் அவர்களைத்தான் தேவன் இந்த நாள்ல பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை உருவாக்கின கர்த்தர், உங்களை உண்டாக்கினவர் என்று சொல்லி தேவன். ஏன்னா அவருடைய நாம மகிமைக்கென்றே இவர்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல அழகாய் நாம் வாசிக்க போகிறோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த இடத்துல பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்கள் ஆண்டவர். பெயர் சொல்லி, நமக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க நமக்கு தெரியும், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பெயர் தெரியும் இல்லையா? அந்த பெயரை சொல்லி தேவன் அழைக்கிறார். சில பேருக்கு பெயரை மாற்றி கூட அழைப்பார். சில பேருக்கு அவர் பிறப்பதற்கு முன்பாக என்ன பேரை நியமித்தாரோ அதே பேரை வைத்து அவரை அழைப்பார். என்னெல்லாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அப்படித்தான் அழைத்தார். என்னுடைய பெயர் என்னமோ என்னுடைய பெயரை சொல்லித்தான் தேவன் அழைத்தார். ஹalleluya. அதற்காக நான் எந்த இடத்துலயும் போய் பேர் மாற்றிக்கொள்ளவில்லை. தேவன் இந்த பெயரை வைத்துத்தான் என்னை அதிகால வேளையில எழுப்பி ஜெபிக்க வைத்திருக்கார். என்னோடு இந்த பெயரை சொல்லித்தான் பேசியிருக்கிறார். என்னால சொல்ல முடியும். என்ன இந்த பேரை வைத்து அழைத்து தேவனோடு கூட பேசி இந்த இடத்துல ஊழியத்தை கொடுத்து என்னை ஊழியத்துல நடத்தி கொண்டு போகிறார். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஹalleluya. அதே போலத்தான் உங்களையும் தேவன் அழைத்திருப்பார். நாம் தொடர்ந்து வாசிப்போம். அதே அதிகாரத்தில் ஏசாயா 43 அதிகாரத்தில் 7வது வார்த்தையை வாசிப்போம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஹalleluya.
இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பாருங்க, என் நாம மகிமைக்கென்று, நம்ம எல்லாம் அவருடைய நாம மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஹalleluya! இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, ஸ்லாக்கியம் பாருங்க. என் நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து நம்மளை வைத்திருக்கிறாராம். உருவாக்கி படைத்து சிருஷ்டித்து அவருடைய புகழை சொல்வதற்காக, அவருடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, நம்ம பேரை சொல்லுகிறதுக்காக இல்ல. உனக்கு என்ன பேரு, ஏன் பேர் மாத்தல, ஏன் ஊரை வைக்கல, ஏன் பேரை வைக்கல, இது கேட்கறதுக்காக நம்மள தேவன் தெரிந்து கொள்ளவல்ல பிரியமான தேவச்சனமே. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவருடைய நாமத்தை ஜனங்களுக்கு சொல்லத்தான் நம்மளை தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பேர் இருந்தா போதும். அது பெருசா இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், அதெல்லாம் இங்க இடத்துல எழுதப்படவே இல்லை. நீ வேற ஒரு பரிசுத்தோட பேரை மாத்திரம் நீ வச்சுக்கொண்டா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. உன்னுடைய கிரியின்படி தானே நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஜனங்க எவ்வளவு அளவுக்கு முட்டாளா இருக்கிறாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சு வேத வசனத்தை புரிந்து கொண்டு வாழுங்கள் என்று தேவன் அழைக்கிறார். அப்படி அதை விட்டு விட்டு நான் அவர் பேரை வைத்துக் கொள்வேன், இவர் பேரை வைத்துக் கொள்வேன், நீ ஏன் இந்த பேரை வச்சிருக்கிற, நீ ஏன் அந்த பேரை வச்சிருக்கிற, அப்படி போய் கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கார். உங்களுக்கு என்ன பேரை வச்சிருக்காங்களோ அந்த பேரை சொல்லி தேவன் அழைக்க வல்லவராயிருக்கார். அந்த பேரை சொல்லி அழைத்த தேவன் அடுத்ததா என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரும் என் இடத்துல கொண்டு என் நாமம் தரிச்சிருக்காங்க. பத்தியா, இந்த உலகத்துல எவ்வளவோ ஜனங்க இருக்காங்க, எவ்வளவோ பேர் பறந்து விரிந்து கிடக்குறாங்க. அதுல அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அவருடைய நெத்தியில போடப்பட்ட அடையாளத்தோடு இருக்கிற பிள்ளைகள், அவளை போய் அழைத்து வா என்று சொல்லி அவர்களை அழைத்து அடுத்தது என்ன செய்கிறார் என்று பாருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya! இவர்கள் யாரு? அதை பெயர் சொல்லி அழைத்தார் பார்த்தீங்களா? அழைத்து சிருஷ்டித்து உருவாக்கி வைத்திருக்கிறார் பத்தியா? அவர் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொன்னார் பார்த்தீங்களா? அவர்களைத்தான் என்னத்துக்கு வச்சிருக்கிறார்னா அவருடைய துதியை சொல்வதற்காகத்தான். ஹalleluya! எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. சும்மா நம்ம எல்லாம் ஆண்டுக்குள்ள வந்துட்டோம் இல்லைங்க. கர்த்தர் அழைத்திருக்கிற அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர் பின்னாடி நம்ம போய்கொண்டே இருக்க போகணும். சில பேர் போவாங்க, சில பேர் போக மாட்டாங்க. அதை நம்ம போகாதவர்களை விட்டுட்டோம், போவர்களை மாத்திரம் தேவனை நோக்கி ஓடுகளை மாத்திரம் நம்ம அந்த பாதையில ஓடிக்கொண்டு இருந்தோம்னா நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் போனோம்னா வேற ஒருத்தர் ஆண்டு அழைத்து கொண்டு போய் விடுவார். முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்று வசனம் அழகாய் மத்தேயுவில நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாடி போனோம்னா அவர் என்ன நோக்கத்துக்காக நம்மை அழைத்தாரோ அதில் நம் தேவன் நம்மை பயன்படுத்துவார். இல்லை என்று சொன்னால் நாம் ஒருவேளை உலகத்துல இருக்கிற ஜனங்களையோ இல்ல மற்றவர்களை நாம் திரும்பி பார்த்து கொண்டு இருக்கும்போது வேறொருவரை அவர் அழைத்து கொண்டு போக முடியும். ஹalleluya! வாசிப்போம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி. ஹalleluya! எதுக்கு இப்ப தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? நீங்களோ உங்களை அந்தகாரம், நம்ம ஒரு காலத்துல எப்படியோ வாழ்ந்தோம். கிறிஸ்துக்குள்ள பிறந்தவங்க மாத்திரம் பரிசுத்தமாவே வாழ்ந்திருக்காங்கன்னு இல்லை, சொல்ல முடியாது. அதனால ஒரு காலத்துல நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், அந்த காலகட்டத்தை விட்டு விடுவோம். அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா? நம்மளை சிருஷ்டித்தார் பார்த்தீங்களா? நம்மளை உருவாக்கிறார் பார்த்தீங்களா? இந்த இடத்துல எதுக்குன்னு 1000 கேள்வி நம்ம உள்ளத்துல கேட்டிருக்கோம். அது எதுக்குன்னு சொன்னோம்னா ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும். அவர் யாருக்கு எவ்வளவு அற்புதம் செய்தார், எவ்வளோ அற்புதம் செய்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் எவ்வளவு மேன்மையார், அவர் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு நல்லவர் என்பதை ஜனங்களுக்கு சொல்லும்படி, பிரஸ்தாபப்படுத்தும்படி, அவருடைய மகிமையை உயர்த்தும்படி, அவருடைய நாமத்தை துதிக்கும்படி தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் நம்மை. ஹalleluya! நாம் தான் விசேஷித்தவர்கள். என் பிரியமான தேவச்சனமே, எல்லா சூழ்நிலையும் உபத்திரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரத்திலும் நாம் அனுதினமும் அவரை நோக்கி பார்க்கிறோம். பார்த்தவா, நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பார்த்தியா, அவருடைய துதியை துதிக்கும்படி, அவரை ஜெபிக்கும்படி, அவரோடு கூட உறவாடும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லிக்
கொண்டிருக்கிறோம் இல்லையா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவர் என்று மற்ற ஜனங்களுக்கு நாம் சொல்லும்படி தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, நாம் தான் ஆசாரிய கூட்டம், நாம் தான் பரிசுத்தமான ஜாதி என்று இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை வேற யாருக்குமே கொடுக்க மாட்டாருங்களாம். அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் அவருக்கு மாத்திரம்தான் செலுத்த வேண்டும், மனுஷனுக்கு செலுத்த கூடாது. அது மனுஷனுக்கு செலுத்தும் போது அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் கனத்தை யாருக்கு செலுத்தணும்? கர்த்தருக்கு மாத்திரம்தான் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் புகழையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் அவர் ஒருவருக்கே நாம் செலுத்த வேண்டும். என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் எப்படியோ போய் கொண்டிருக்காங்க, 10ல் 11 வச்சு ஆராதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார். என் பிரியம் எதற்கு? அவருடைய துதியை சொல்லி வரும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவர் எப்படியாப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன என்பதை மற்ற ஜனங்களுக்கு சொல்லும்படி தேவன் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், வேர் பிரித்து வைத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அந்த வழியில நம்ம போகும் பொழுதுதான் அவர் என்னென்ன சொல்லுகிறார் என்று நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் அங்கேயே நின்று விடுவோம். அவர் சொல்லுகிற அந்த ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையில் எழுந்து நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அதிகால வேளை நாம் அவரோடு கூட அன்றைக்கு வைத்துக் கொள்ளுகிற அந்த உறவு, அவரோடு கூட பேசுகிற அந்த சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, நாம் அவரோடு கூட பேசி, அவர் நம்மோடு கூட பேசி அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது, நாம் அந்த ஓட்டத்துல ஓடும் பொழுது சமாதானமாய் இருக்கும் அந்த நாள் முழுவதும். என் பிரியமான தேவச்சனமே, அதனால தான் தேவன் சொல்லுகிறார், இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களை நான் அதற்காக மாத்திரம்தான் வைத்திருக்கிற, இவர்கள் வேற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். என் மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஜனங்கள் தான் திறப்பல நிற்கும் போது தேவன் அந்த ஜபத்தை கேட்டு தேசத்துக்கா இருக்கட்டும், குடும்பத்துக்கா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட மனுஷருக்கா இருக்கட்டும், சேமத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பிரியமான தேவச்சனமே, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அனுதினமும் என் பிரியமானவர்களே, நம்மளால செபிக்க கொஞ்ச நேரம் முடியும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திர பலி இடுகணும். ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நாம் வாசித்தோம் அல்லவா? அது போலத்தான் நாம் இப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துவது போல ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம், துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவன் வேர் பிரித்து வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த ஜனங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்தோத்திரத்தை செலுத்துவார்கள். ஸ்தோத்திரத்தை செலுத்தி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒரு பிளெஸிங்கான வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் கர்த்தரை அவர்கள் கனப்படுத்துவதிலும் சரி முந்திக் கொள்வார்கள். அதே போல ஸ்தோத்திர பலி இடுகிறதையும் தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவை எப்பொழுதும் புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். தேவன் தமக்கென்று அவர்களை வேர் பிரித்து இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதுக்காக அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி அவர்கள் பரலோக ராஜ்யத்துல வைத்தில, இந்த பூமியில தான் வைத்திருக்கிறார். பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல கண்ணீர்கள் மத்தியிலும் அவர்களை நடத்துகிறார். ஒரு நாள் வரும், அவளை எடுத்து உயர்த்தி ஆசீர்வாதித்து மேன்மைப்படுத்த தேவன் எல்லாவற்றுக்கும் காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால நம் பக்கம் வாழ்கிற ஜனங்க மத்தியில நாம் சாட்சியா இருப்போம். அவரை பற்றி நாம் சொல்லுவோம். மற்றவர்களை பற்றி சொல்ல இந்த நாவை நாம் பயன்படுத்த வேண்டாம். என் பிரியமான தேவச்சனமே, அவரை பற்றி சொல்ல முடிந்த அளவுக்கு, அது கண்ணா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், கையா இருக்கட்டும், நம்முடைய சரீரத்துல காணப்படுகிற அத்தனை உறுப்புகளும் எல்லாமே தேவனுக்கு பிரயோஜனப்படுகிறதா இருக்கட்டும். ஏன்னா நம்மை
உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், படைத்தவர் அவர்தான். அவருக்கென்று நம்மை படைத்து வைத்திருக்கிறார். அவருடைய புகழை அறிவிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, இன்றிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். இதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் என்று தெரியாது. ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். வேத வசனம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய புகழை அறிவிக்கும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நாம் அவரை துதிப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தையும் காலத்தையும் தேவனுக்கு நாம் செலவிடுவோம். என் பிரியமான தேவச்சனமே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஹalleluya, மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அப்பா எங்களை பார்த்து நீர் அழகாய் சொன்னீரே. மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை கொண்டு வா என்று சொல்லுவேன் சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரித்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆம் தகப்பனே, எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தாவே உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்த, துதிக்க, உமோடு கூட வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எல்லா ஜனங்களுக்காகவும் அப்பா நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளா, ஜெபிக்கிற பிள்ளைகளா, திறப்புல நிற்கிற பிள்ளைகளா எங்களை வைங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரப்பா. இவர்கள் ஜெபித்தால் இந்த ஜெபத்தை நான் கேட்பேன் என்று சொன்னீரே. என் ஜனங்கள், என் ஜனங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் கர்த்தவே எல்லா குடும்பங்களுக்காகவும், தேசத்துக்காகவும், சேமத்திற்காகவும் அப்பா ஸ்தோத்திரப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை எல்லாம் ஆசீர்வாதிங்கப்பா, தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. திறப்புல நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபங்களை கேளும் ஆண்டவரே, பதில் கொடும் ஆண்டவரே. பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு கூடா கொடி ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரும் உமக்கென்று பயந்து வாழ்கிற வாழ்க்கை நீர் அவர்களுக்கு தந்தருள்வீராக. அவர்களோடு கூட உம்முடைய கரம் இருந்து அவர்களை நடத்துவதாக தகப்பனே. நான் எப்படி போக வேண்டும் என்று சொல்லி கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உம்மை துதிக்கிற துதி அவர்கள் வாயில் வைப்பீராக. எக்காலத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் இந்த முறுமுறுப்புக்கெல்லாம் குறையட்டும் ஆண்டவரே. வீண் வார்த்தைகள் எல்லாம் குறையட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய், செபிக்கிற பிள்ளைகளாய் எங்க நாவுகளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. மக ஸ்தோத்திரப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா.